السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 101 தடவைகள் இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத அளவு செல்வத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த திக்ரை நாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓதலாம். ஃபஜ்ருடைய நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரம். ஏனென்றால், யார் ஃபஜ்ருக்கு பின்னாலும் அசருக்கு பின்னாலும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ, அல்லாஹுவை திக்ர் செய்கிறார்களோ, அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் ஹதீஸே குத்ஸியில் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக நாம் ஃபஜ்ருக்கு பின்னால் திக்ருகள் செய்வது மிகச்சிறந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று இந்த திக்ரை நாம் ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் எதிர்பாராத அளவு செல்வத்தை அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதுவோம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓதலாம். ஆனால் ஃபஜ்ருக்கு பின்னாலோ அல்லது அசருக்கு பின்னாலோ ஓதினால் அந்த அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் அடைகின்றோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன திக்ர் என்றால் அல்லாஹு ஸமத். அல்லாஹு ஸமத் என்ற இந்த அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அதனை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்வான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.